ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்களோட 3 மந்த் ப்ரொஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டிருக்கு. அது எப்பயோ ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆனது. ஆஹ் அதுல வந்து நான் சொல்லி இருந்தேன், ஒரு 20-25 மாடல் பேப்பர் மாதிரி ஒவ்வொரு நாளும் நாங்க 7 மணில இருந்து 8 மணி மட்டும் இன்னையிலிருந்து அந்த மாடல் பேப்பர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே 1500 கட்டி ரிவிஷன் பூஸ்டப் கிளாஸுக்கு சேர்ந்த பிள்ளைகள் இதுல வந்து படிச்சு கொள்ளே அந்த ரிவிஷன் கிளாஸ்ல தான் பிள்ளைகள் நம்மளோட பேப்பர் கிளாஸும் செய்யறேன். இன்னையதான் அந்த பேப்பர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டேங்கிறதால நான் உங்களுக்கு எல்லாருக்கும், அதுவும் இலக்கணம் சம்பந்தமாட்டானே, அதனாலதான் எங்களோட இலக்கண குரூப்ல நான் என்ன செய்தேன், ஃப்ரீயா போட்டேன். சரியா? நான் இலக்கணம் வந்து தியரி உங்களுக்கு நிறைய விளங்கப்படுத்தி இருப்பேன். அதே மாதிரி மத்த பாட்டுகளும் விளங்கப்படுத்திருப்பேன். ஆனா ஒரு பேப்பர் வந்து முழுசா உங்களுக்கு செய்து போட்டு உங்களுக்கு 26 வச்சிருக்கு. நான் இன்னும் செய்து உங்களுக்கு காட்டையில் பெர்மனன்ட் கிளாஸுக்கு செய்து நான் கொமனானன் செய்து காட்டையில். அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து இதை வந்து இன்னைக்கு ஃப்ரீயா போட்டேன். சரியா? உங்களுக்கு தெரியும், இலக்கணம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிள்ளைகள் ஃப்ரீயா நடக்கிற. சரியா? இலக்கணத்துக்கு பேமெண்ட் ஆனு கேக்குறீங்க, இலக்கணத்துக்கு பேமெண்ட் இல்ல. ஃப்ரைடே வந்து உங்களுக்கு பேமெண்ட் கிளாஸ் இல்ல, தியரி கிளாஸ் வந்து ஃபுல்லா ஃப்ரீயா தான் நடக்குது. மத்த தியரி கிளாஸ் தான் வந்து பேமெண்ட்டுக்கு நடக்குது. பூஸ்டப்புக்கு வந்து 1 மந்த்துக்கு 1500 தான். சரியா? இப்ப நீங்க ஜாயின் ஆகுறண்டால் மெயினா நீங்க பேப்பருக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஜாயின் ஆகிக்கொள்ள இல்லை மேண்டால் எதிர்பார்க்க விஷயங்கள் அது மாதிரி மத்த விஷயங்கள் அந்த கிளாஸ்ல வந்து போய்கொண்டிருக்கு. சரியா? ஒவ்வொரு நாளும் வந்து 7 மணில இருந்து 8:30 இல்லாட்டி 8 மணிக்குள்ள நம்மளோட பேப்பர் கிளாஸ் வந்து இனி நடக்கும். சரியா? ஓகே, சரி பிள்ளைகள், நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, நம்ம கிளாஸுக்குள்ள போவோம். சரி, ஆன்சர் எதுவும் டவுட் என்றால் கேட்கணும். மற்றபடி நான் டவுட் கேட்கும் போது நீங்க போட்டால் சரி. சரி, இலக்கணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தேன். எல்லாருக்கும் கஷ்டம் என்று சொல்ற பகுதியை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்துட்டு லேசுன்னு சொல்ற பகுதியை போவோம். சரியா? இந்த மாதிரி இப்ப நான் போட்ட பேப்பர் மாதிரி ஒரு 20 மாடல் பேப்பர் கிட்ட இருக்கு. அதே மாதிரி 2026 மாணவர்கள் இப்ப எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கு இன்னும் அடுத்த மாசத்துல உங்களுக்கு மினிஸ்ட்ரியால அந்த பேப்பரும் வெளியிடுவாங்க. ஒரு 4 இல்லாட்டி 5 பேப்பர் மாதிரி மாடல் பேப்பரும் வெளியிடுவாங்க. அதுவும் நீங்க கட்டாயம் செய்து பார்த்துட்டு தான் ஃபைனலுக்கு போய் எழுத வேணும். ஏனால் மினிஸ்ட்ரியால வெளியிடப்படுற பேப்பர்ல வந்து அரைவாசி வந்து உங்களுக்கு ஃபைனலுக்கு எதிர்பார்க்க. சரிதானே? வேணுமெண்டா 2025 மாணவர்களுக்கு வந்த விஷயங்கள் எடுத்து பாருங்க, அந்த சேம் அந்த கேள்விகள் வந்த மாதிரி இருக்கு. சரி, அப்ப மினிஸ்ட்ரி பேப்பர் அதே மாதிரி மாடல் பேப்பர் அதுல கொஞ்சம் நீங்க என்ன கூடையா கவனம் செலுத்தணும். அதே மாதிரி FWC மத்த மாகாண பேப்பர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேப்பர் இருக்கும் தானே, அதுல வந்து எல்லா பேப்பரையும் காமனா நீங்க செய்து பார்க்கணும். சரியா? ஓகே, சரி. இதுல பாருங்க பிள்ளைகள், ஒவ்வொரு பகுதியா இருக்கு. எல்லாத்துக்கும் எப்படி விடையளிக்கிற என்ன மாதிரி என்று பார்க்கலாம். இதுல 27 பேட்ச் ஜாயின் ஆகலாம்னு கேக்குறீங்க. இலக்கணம் தானே, நீங்க ஜாயின் ஆகி படிச்சுக்கொள்ளே. சரி, முதலாவது கேள்விய பாருங்க பிள்ளைகள். இந்த இலக்கண பேப்பர்ல நீங்க கோடிடக்கூடாது. சரியா? ஃபைனலுக்கு இப்படிதான் உங்களுக்கு பேப்பர் வரும். கோடிடக்கூடாது. அட விடையிட நம்பரை தான் இந்த பிரெக்கெட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், எழுத வேணும். சரியா? கோடிட்டுட்டு வந்துட்டு மிஸ் நான் கோடிட்டேன் எனக்கு மார்க்ஸ் வரலைன்னு சொல்றேன். அத விடையிட நம்பரைத்தான் நீங்க எழுத வேணும். சரி, ஓகே. பாருங்க, முதலாவது கேள்வி எழுத்தியல் சம்பந்தமா. பின்வருவனவற்றுள் உகரம் இதழ் குவிந்து உச்சரிக்கப்படும் சொல். உகரம் வந்து இதழ் குவிந்து உச்சரிக்கப்படுகின்ற சொல். ஆன்சர் எல்லாம் செட் பாக்ஸ்ல போடும். சரியா? இதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகள், உச்சரிச்சு பார்த்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். உச்சரிச்சு பார்த்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரியா? இதழ் குவிந்த உயிர், இதழ் குவியாத உயிர், முன்னுயிர், பின்னுயிர், இதெல்லாம் வந்து உச்சரிச்சு பார்த்து நோமலாவே நீங்க கண்டுபிடிக்கலாம். இதழ் குவிந்து உச்சரிக்கப்படுறா பிள்ளைகள், நம்மட உதடு இருக்குதானே, அந்த 2 உதடும் குவியணும். சரியா? அந்த உகரம் என்று சொல்லும் போது நம்ம 2 இதழ்களும் வந்து என்ன செய்யணும், குவிய வேண்டும். இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி தந்தேன். என்ன பெயர் பிள்ளைகள் சொல்லுங்க? இன்னொரு பெயர் இருக்கு. உகரம் வந்து முழுமையாக உச்சரிக்கப்படுறதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. யாரு சொல்றேன்னு பாப்போம். என்ன பெயர்? இல்ல, குற்றியல் உகரம். உகரம் குறைஞ்சு ஒலிக்குது, குறுகி ஒலிக்குது.
ஈறுதல் இல்ல. வெரி குட் ஹிபா, வெரி குட். முற்றியலுகரம். என்ன பிள்ளைகள்? அஸ்ரானா, வெரி குட். முற்றியலுகரம், அதாவது முழுமையாக உகரம் உச்சரிக்கப்படுறது முற்றியலுகரம். உகரம் தன்ற மாத்திரையிலிருந்து குறைஞ்சொலிக்கிறது குற்றியலுகரம். இந்த முற்றியலுகரம் உகரம் இதழ் குவிஞ்சு உச்சரிக்கப்படுற சொல் அந்த உகரம் முதலாவது சொல்லுண்ட முதலாவதாக வரும். சொல்லுண்ட முதலாவதாக வரும் பிள்ளைகள். அதை வச்சுக்கொண்டே நீங்க என்ன செய்யலாம், அது முற்றியலுகரமா இல்லாட்டி வேற எதுவுமானே நீங்க கண்டுபிடிக்க இயலும். சரியா? இதழ் குவிந்தென்றால் நம்ம சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், 2 இதழ்களும் குவிய வேணும் என்று. சரி, இதுல பாருங்க, அது அதுன்னு சொல்லும் போது நம்ம நார்மலா அதுன்னு தான் சொல்லுவோம். அங்க இதழ் குவிய இல்ல. அது என்று சொல்லுவோமா? இல்ல, அது என்றுதான் சொல்லுவோம். சரியா? கொஞ்சம் மைக் ஆன் பண்றேன். எல்லாரும் கத்துற இல்லையா? ஒரு ஆளா சொல்லு. சரி, அது என்று உச்சரிக்கும் போது பிள்ளைகள் அது என்று உச்சரிக்கிறோமா, அது என்று உச்சரிக்கிறோமா? அது அது அதே மாதிரி பிள்ளைகள் அடுத்ததை உச்சரிச்சு பாருங்க. எழுது என்று சொல்றோமா, எழுது என்று சொல்றோமா? எழுது. நார்மலா அங்கே அங்கேயும் உகரம் என்ன செய்யல, இதழ் குவிய இல்ல. அதே மாதிரி படுண்டா சொல்றோம், படு. நார்மலா படுன்னு சொல்றோம், அங்கேயும் இதழ் குவிய இல்ல. கடுகு, கடுகுண்டா சொல்றோம், கடுகு அப்படியா சொல்றோம். நான் உச்சரிக்கை விளங்குதா எல்லாருக்கும்? கிளியரா? கடுகுன்னு சொல்லுவோம் இல்ல. நார்மலா அங்கேயும் உகரம் என்ன செய்யல, உச்சரிக்கப்படல, இதழ் குவிஞ்சு உச்சரிக்கப்பட இல்ல. ஆனால் புயல் சொல்லி பாருங்க. புயல் என்று சொல்லும் போது அங்க என்ன நடக்குது? புயல் இதழ் குவி. புயல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்சக உ, இப்சக ஊதான் என்ன, பூ. அங்க உகரம் முதலாவதாக இருக்கி. உகரம் என்ன செய்யுது, சொல்லுண்ட முதலாவது எழுத்தாக இருக்கி. அப்ப இது என்ன செய்யுது, இதுதான் இதழ் குவிந்து உச்சரிக்கப்படுது. இதழ் குவிந்து என்ன செய்யுது, உச்சரிக்கப்படுது. அப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வியாக வரலாம், பின்வருணவற்றுள் முற்றியலுகரம் இடம்பெற்ற சொல் என்று கேட்டு வந்தாலும் இந்த பேசிக்க பார்த்துதான் கண்டுபிடிக்கணும். சரியா? உகரம் இதழ் குவிந்து உச்சரிக்கப்படுறதுக்கு சேம் தான் பிள்ளைகள் முற்றியலுகரம். முற்றியலுகரம் ஆவார் என்றால் சொல்லுண்ட முதலாவது எழுத்தாக என்ன செய்யும், அது வரும். புயல் என்று சொல்ல மாட்டோமே, வடிவாத உச்சரித்து சொல்லுவோம். புயல், உரல், முயல் என்று சொல்லும் போது அங்க என்ன செய்யுது, உகரம் முழுமையாக இதழ் குவிந்து என்ன செய்யப்படுது, உச்சரிக்கப்படுது. அப்ப முதலாவதுக்கு ஏன் முதலாவது ஆன்சர் வந்து கிளியர் ஆகிட்டா இப்ப எல்லாருக்கும்? ஓகேவா பிள்ளைகள்? இப்படிதான் இலக்கணத்தை எடுத்தீங்க என்றால் ஒவ்வொரு விஷயமா தான் கிளியர் ஆக்கிட்டு போகணும். ஒவ்வொரு விடையா அறுத்துறுத்து அதை நீங்க ஏன் வராது என்ற ரீசனோட படிக்கணும். சரியா? முற்றியலுகரம் என்றாமா, உகரம் உகரத்துக்குரிய மாத்திரை உண்டு. அந்த உகரத்துக்குரிய ஒரு மாத்திரையும் முழுமையாக உச்சரிக்கப்படுறதுதான் முற்றியலுகரம். முற்றியலுகரம் வந்த சொல்ல நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் என்றால், சொல்லுண்ட முதலாவதாகவே உகரம் வரும். சொல்லுண்ட முதலாவதாக என்ன செய்யும், உகரம் வரும். இப்ப புயல், அதே மாதிரி முயல். இதுல பாத்தீங்க என்றால் இம்சக ஊதான் என்ன பிள்ளைகள், மூவண்டு வந்திருக்கு. அதே மாதிரி இப்சக ஊதான் என்ன, பூவண்டு வந்திருக்கு. அப்ப இங்க உகரம் என்ன, முன்னாடிதான் இருக்கு. சரி, உகரம் முதலாவதாக இருக்கிறதால அங்க முழுமையான உச்சரிப்பு என்ன செய்யும், வரும். அதுதான் முற்றியலுகரம். சரி, ஓகே. அடுத்தது 2வது கேள்விய பாருங்க. அதே எழுத்தியலோட சம்பந்தப்பட்ட கேள்விதான். சரி, அவங்களுக்கு எழுத்தியலுக்கு மட்டுமே பிள்ளைகள் ஃபைனலுக்கு 4 கேள்வி வரும், 3 அல்லது 4 கேள்வி வரும். சரியா? ஓகே, வெரி குட் அஸ்ரானா. கேள்விய வாசிக்கும் முதலே விடைய போடணும். சரி, ஓகே. கூட்டுயிராக வரும் எழுத்துக்கள், கூட்டுயிராக வரும் எழுத்துக்கள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பிள்ளைகள், கூட்டுயிர் அல்லது சந்தியக்கரம். கூட்டுயிர் அல்லது சந்தியக்கரம். சரியா? சந்தியக்கரம் அல்லது கூட்டுயிர். ஏன் இதை நாம கூட்டுயிர் என்று சொல்றோம் என்றால், விட ஐயன்னாவும் அவ்வண்ணாவும். ஏன் இதை கூட்டுயிர் என்று நாம சொல்றோம் என்றால், பழங்காலத்துல ஐயன்னாவையும் அவ்வண்ணாவையும் ஐ அவ் இப்படி எழுதியிருக்காங்க. ஐ அவ்வண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க,
இப்படியும் எழுதியிருக்காங்க. அதாவது 2 உயிர்கள் சேர்ந்து உருவாகிற மாதிரியும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஐ ஆவ் இப்படியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. அதனால தான் இதை சொல்றது கூட்டு உயிர் சந்திய கரம் என்று என்ன சொல்றது. இந்த கூட்டுயிர் வந்து 2 தடவை உங்களோட பாஸ் பேப்பர்ல 2 3 தடவை இந்த பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு வந்திருக்கு கேள்வியா. சரியா? ஓகே. அப்ப கூட்டுயிர் அல்லது சந்தியக்கரம் என்று சொல்றது பிள்ளைகள் என்ன, ஐயன்னாவும் அவ்வண்ணாவும். ஏன் ஐயன்னாவும் அவ்வண்ணாவும் கூட்டுயிர் என்று சொல்றோம் என்றால், இந்த ஐயன்னாவையும் அவ்வண்ணாவையும் இப்படி இருவேறு விதங்கள்ல என்ன செய்யலும், எழுத இயலும். இருவேறு விதங்கள்ல என்ன செய்யலும், எழுத இயலும். சரி, அடுத்தது 3வது கேள்வியை பாருங்க. அங்காந்தல் மூலம் பிறக்கும் ஒளி. சரி, அங்காந்தல் மூலம் பிறக்கின்ற எழுத்து. சரியா? அங்காந்தல். சரியா? அங்காந்தல் மூலம் பிறக்கும் எழுத்துக்கள். வெரி குட். ஆனாவும் ஆவண்ணாவும். அங்காந்தல் என்று சொல்றது பிள்ளைகள் நம்ம சொல்லும் போது நம்மட அந்த நாக்குண்ட அடிப்பகுதி காந்து அங்காந்தல். சரியா? அதுதான் என்ன அங்காந்தல். அ ஆ என்று சொல்லும் போது அ ஆ இது ரெண்டும் தான் அங்காந்தல் மூலம் என்ன செய்யுது, பிறப்பிக்கப்படுகின்றது. நம்மட அடித்தொண்ட அந்த நாக்குண்ட அந்த அடி அன்னமிருக்குத்தானே, அதுல வருடி வருது அ ஆ. அதை நாம தாழ்த்திதான் சொல்றோம். சரியா? அதுதான் அங்காந்தல். சரியா? அங்காந்தல் மூலம் பிறக்கின்ற எழுத்துக்கள் ஆனாவும் ஆவண்ணாவும். சரியா? இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் எழுத்தியலோட சம்பந்தப்பட்டு வாருது. சரியா? அப்ப எழுத்தியல் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கிளியரோ அவ்வளவுக்கு அவ்வளவு 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்டுக்கே உங்களுக்கு ஃபுல்லா வரும். சரியா? ஃபர்ஸ்டுக்கே அந்த 5 மார்க்ஸ் என்ன செய்யும், உங்களுக்கு ஃபுல்லா வரும். ஸ்கிரீன்ல இருக்க வேணாம். சரியா? ஓகே. அதே மாதிரி 3வது பார்த்துட்டோம். சரியா? 4வது கேள்விய பாருங்க. பின்வருணவற்றுள் உதட்டு பல் ஒலியாக அமைவது. உதட்டு பல் ஒலியாக அமைவது. சரியா? உதட்டு பல் ஒலியாக அமைவது என்னென்று கேட்டிருக்கு. என்ன உதட்டு பல் ஒலியாக? அதாவது இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்ம உதட்டுல நம்மட பல் என்ன செய்யணும், பட வேண்டும். நம்மட உதட்டுல நம்மட பல் என்ன பட வேணும். ஒவ்வொன்றா உச்சரிச்சு பாருங்க. ஒவ்வொன்றா என்ன செய்யுங்க, உச்சரிச்சு பாருங்க. சரியா? இட் என்று சொல்லும் போது நம்மட பல்லுல உதடு படவே இல்லை. இட் என்று சொல்லும் போது அது என்ன ஒலி பிள்ளைகள்? இட். என்ன ஒலி? வளைனா வெடிப்பொலி. இட்டன்னு சொல்லும் போது அது வந்து என்ன, வளைனா வெடிப்பொலி. சரியா? அதே மாதிரி இந்த எண்ணை உச்சரிச்சு பாருங்க பிள்ளைகள். அதுவும் என்ன, வளைனாதான். ஆனால் அது மூக்கொலி. அது மெல்லின எழுத்து தானே, அப்ப அது மூக்கொலி. அதே மாதிரி இது வந்து என்ன, வளைனா மருங்கொலி. இது என்ன, வளைனா மருங்கொலி. சரியா? அதே மாதிரி இந்த இள்ளும் மருங்கொலிதான். அதுவும் வளைனா மருங்கொலி. அதுவும் என்ன பிள்ளைகள், வளைனா மருங்கொலி. அப்ப இந்த 4 எழுத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஆட்டோமேட்டிக்கா வெட்டுவீங்க. அப்ப உங்களுக்கு கிளியரா வர என்ன விட இவ்வண்ணா வரும். இவ்வண்டு சொல்லி பாருங்க. இவ். சரியா? இவ்வண்டு சொல்லும் போது என்ன செய்யுது, நம்மட உதட்டுல நம்மட பல் என்ன செய்யுது, படுது. நம்மட உதட்டுல நம்மட பல் படுகின்றது. சரி, மைக்க ஆன் பண்ணவா? மைக்க நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாரும் கத்தினா விலங்காய்த்தானே, அதுக்காக. ஓகே. சரியா? தேவண்டா மட்டும் ஆன் பண்ணணும். சரியா? எல்லாரும் கத்தினா விலங்க. உதட்டு பல்லொலி வந்து உண்டாய்க்குது. இவ் மட்டுமா? உதட்டு பல்லொலி இவ். வேற என்ன இருக்கு உதட்டு பல்லொலி? உதட்டு பல். உதட்டுல பல்லு படுகிற மாதிரியான வார எழுத்து இவ்வண்ணா மட்டும்தான். இவ். ஈறுதல் ஒலிகள் வேற இருக்கு. ஈறுதல் ஒலிகள் 2 நம்மட 2 லிப்ஸும் வந்து ஒற்றமாய் வர்றது. அது இப்பண்ணாவும் இம்மண்ணாவும். சரியா? இப்பும் வந்து
ஈரிதழ் ஒலிகள். இவ்வந்து உதட்டு பல்லொலி. உதட்டு பல்லொலி. இது அரை உயிரினு சொல்லுவாங்க தானே டீச்சர்? ஓ, இது அரை உயிர்னு சொல்லுவாங்க. இவ்வண்ணாவும் ஈயண்ணாவும் அரை உயிர் என்றும் சொல்லுவாங்க. ஸ்கிரீன்ல இருக்க வேணாமா? இவ்வண்ணாவும் ஈயண்ணாவும் அரை உயிர் என்றும் சொல்றேன். தெளிவா வாய்ஸ் கேட்கலையா? ஓகே, மியூட் பண்றேன் எல்லாரும். சரி, அடுத்தது பாருங்க பிள்ளைகள். எகர உயிர் வேறுபட்டு ஒலிப்பது. எகரண்டிருக்கு. எகரம் உயிர் வேறுபட்டு ஒலிப்பது. எகரம் வந்து வேறுபட்டு ஒலிப்பது. இந்த வேறுபட்டு ஒலிப்பதற்கு பிள்ளைகள் ஒரு சமன்பாடு இருக்கு, சொல்றேன், நோட் பண்ணி வைங்க. சரியா? இந்த இகரம் ஈகாரம் என்னென்ன எழுத்துக்கள் வேறுபட்டு ஒலிக்கும் என்றால் இகரம், ஈகாரம், எகரம், ஏகாரம். இந்த 4 உயிரெழுத்துக்களும் பிள்ளைகள், இந்த 4 உயிரெழுத்துக்களும் முன்னுயிர் என்ற சாப்டருக்குள்ள வரும். என்ன உயிர்கள்? முன்னுயிர்கள். ஆனால் இந்த 4 உயிரெழுத்துக்களும் சில மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து வந்தால் அவை இடையுயிர்களாக என்ன செய்யும்? ஒலிக்கும். இடையுயிர்களாக ஒலிக்கும். அது என்னென்ன எழுத்துக்கள் என்று பார்ப்போம். சரியா? வெரி குட். இட்டண்ணா, 3 சுழி இன்னண்ணா, கால் இல்லண்ணா, மவ்வளவு இல்லண்ணா, கால் இல்லண்ணா, உயிரேறிய ரகரம், பெரியரான உயிரேறிய ரகரம். இந்த எழுத்துக்கள் பக்கத்துல வந்தால், இந்த எழுத்துக்களுக்கு பக்கத்துல நான் இப்ப இங்கால போட்டிக்கிற இந்த எழுத்துக்கள் வந்தால் அவை வேறுபட்டு ஒலிக்கும். அவை என்ன செய்யும்? வேறுபட்டு ஒலிக்கும். சும்மா சாதாரணமா இந்த எழுத்து இல்லாம இது வேற எழுத்துக்களோட வந்தால் பிள்ளைகள் அது முன்னுயிராகவே ஒலிக்கும். இந்த எழுத்துக்களோட சேர்ந்து வந்தால் அது இடையுயிர்களாக ஒலிக்கும். இடையுயிர்களாக என்ன செய்யும்? ஒலிக்கும். இப்படக்கன ஆன்சரை சொல்லுங்க. இதுல பாருங்க, முதலாவது விடைய பாருங்க. எகரத்துக்கு பக்கத்துல இட்டனா இருக்கு. சரியா? ஓகே, இத நோட் பண்ணி வைப்போம். இப்படிதான் விட பாக்குறேன். அதே மாதிரி 2வது விடையில எளிமை, அதுல கால் இல்லைன்னா இருக்கு. அதே மாதிரி 3வது விடையில ரூணா, எறும்பு, அந்த ரூணாவும் இருக்கு. சரியா? ஓகே, அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது எருது, எள்ளு. சரியா? எருதுல பாருங்க இந்த ராணா. சரியா? சின்ன ராணா. எள்ளுல கால் இல்லைன்னா. இப்ப சொல்லுங்க, எது இதுல வேறுபட்டு ஒலிக்கும்? சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, டீச்சர் என்ன சொன்னா, இட்டன்னா, 3 சுழி இன்னன்னா, இல்லன்னா, கால் இல்லன்னா, உயிரேறிய ரகரம் வந்தா தானே வேறுபட்டு ஒலிக்கும் என்று சொன்னா. அப்ப முதலாவது கண்டோனே முதலாவதுக்கு போய் போடுறது ஒரு பழக்கம் இருக்கு. எல்லா விடையும் இப்படி ஆராய்ஞ்சு அறிஞ்சு பார்த்தால்தான் உங்களுக்கு அது. இப்ப பாருங்க, அந்த சின்ன வயசுல நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, 5 பொருளை தந்துட்டு அதுல வேறுபாடு கண்டுபிடிக்கிறது தருவாங்க. இப்ப குரங்கு 5 குரங்குண்டா ஒரு குரங்குக்கு வாழை கட் பண்ணிட்டு மிச்சம் எல்லா குரங்குக்கும் வாழோட தருவாங்க. அது நீங்க வால் இல்லாத குரங்கு தான் வேறுபட்ட குரங்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரிதான் பிள்ளைகள், இப்ப எல்லாத்திலையும் நான் தந்த அந்த விடை இருக்கின்றால், எல்லாத்திலையும் நான் சொன்ன அந்த மெய்யெழுத்து இருக்கின்றால் வராத எழுத்து தான் விடையா வரும். இது வரும். இதுலயும் அந்த எழுத்து இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் அந்த எழுத்து இருக்கு. அப்ப இதுதான் என்ன பிள்ளைகள்? வேறுபட்டு ஒலிக்குது. இதுதான் என்ன பிள்ளைகள்? வேறுபட்டு ஒலிக்குது. ஓகேவா? இந்த 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 இது விளங்கிட்டா? இந்த கேள்வி திரும்பவும் வருது. இது விளங்கினதா? ஓகே, என்னென்ன எழுத்தென்றால் பிள்ளைகள் அதை நோட் பண்ணி வைங்க. ஈனா, இயன்னா, ஏனா, ஏயன்னா. இந்த எழுத்து தான் இந்த இட்டன்னா, இன்னன்னா, 3 சுழி இன்னன்னா, அதே மாதிரி கால் இல்லைன்னா, மவ்வளவு இல்லைன்னா, உயிரேறிய ரகரம் வந்தால் வேறுபட்டு ஒலிக்கும். வேறுபட்டு என்ன செய்யும்? ஒலிக்கும். விளங்கலையா? என்னென்றால் அஃப்லல் இங்க பாருங்க, ஈனா, ஈயன்னா, ஏனா, ஏயன்னா. சரியா? இந்த 4 உயிரெழுத்து இருக்குத்தானே, இந்த 4 உயிரெழுத்துக்களுக்கு பக்கத்துல 3 சுழி இன்னன்னா, இட்டன்னா, கால் இல்லன்னா, மவ்வளவு இல்லன்னா, அதே மாதிரி உயிரேறிய ரகரம். இந்த 5 மெய்யெழுத்துக்கள் வந்தால், சரி, இந்த எழுத்துக்கள் வந்தால் அவை வேறுபட்டு ஒலிக்கும். அவை என்ன செய்யும்? வேறுபட்டு ஒலிக்கும். நோமலா இந்த ஈனா, ஈயனா வேற இது தவிர்ந்த வேற எழுத்துக்களோட வந்தா பிள்ளைகள் முன்னுயிராக ஒலிக்கும். இந்த எழுத்துக்களோட வந்தால் இடையுயிராக என்ன செய்யும்? ஒலிக்கும். ஏன் நாம அதை சொல்றோம் என்றால் அதை உச்சரிக்கிற முறையை வச்சு அது என்ன செய்யும்? மாறுபடும். உச்சரிக்கிற முறையை வச்சு என்ன செய்யும்? மாறுபடும். சரியா? இப்ப விளங்குனதா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்.
இதுல பாருங்க, இட்லி, சரியா, இலை. இட்லி என்று சொல்லும் போது இங்க இகரம் என்ன செய்யுது? இடையுயிராக ஒலிக்குது. முன்னுயிராக இல்லாம இடையுயிராக என்ன செய்யுது? ஒலிக்குது. இலை என்று சொல்லும் போது இங்க என்ன செய்யுது? ஈனா முன்னுயிராக ஒலிக்குது. ஈனா என்ன செய்யுது? நல்லா இந்த ஈனாவை பாருங்க. இலை என்று சொல்லும் போது வடியா ஈனா உச்சரிக்கப்படுது. இட்லி என்று சொல்லும் போது டக்குன்னு அந்த ஈனா என்ன செய்யுது? சவுண்ட் வந்து கட் ஆகுது. அப்ப இதுக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்த பார்க்கணும். ஈனாக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்த பார்க்கணும். இதுல பாம்பு இல்லைன்னா இருக்கு, இதுல இட்டனா இருக்கு. நான் சொன்ன அந்த எழுத்துக்களை இருந்தால் அது வேறுபடும், இல்லாட்டி அது முன்னுயிராக ஒலிக்கும். சரியா? ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். சரி, அடுத்த கேள்விய பாருங்க. பின்வருவனவற்றுள் பகரம் வேறுபட்டொலிக்கின்ற சொல். பகரம் வேறுபட்டு ஒலிக்கிறது. அந்த நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ககரம், பகரம், சகரம், தகரம், அதெல்லாம் வேறுபாடு பாருங்க. சரியா? வெரி குட். இதையும் நீங்க சொல்லி பார்த்து கண்டுபிடிக்கலாம். சொல்லி பார்த்து என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். பாருங்க, முதலாவது பட்டு. பட்டு, இது பி சவுண்ட்ல வருது, பட்டு. அதே மாதிரி ஆம்பல், இது பி சவுண்ட்ல வருது. இது பி சவுண்ட்ல வருது, இது பி சவுண்ட்ல வருது. பந்து, இதுவும் பி சவுண்ட்ல தான் வருது, பந்து. சரியா? பன்றி, இதுவும் பி சவுண்ட்ல தான் வருது. அப்பம், இதுவும் என்ன? பி சவுண்ட்ல தான் வருது. நீங்க தங்கிலீஷ்ல டைப் பண்ணுவீங்களே, செட் பண்ணுவீங்களே வாட்ஸ்அப்ல, அப்ப இந்த பட்டுக்கு நீங்க இப்படிதான் பட்டுன்னு போடுவீங்கன்னா, பட்டு அப்படித்தானே போடுவீங்க. பந்துண்டாலும் பந்து என்றுதான் போடுவீங்க, பந்து. அதே மாதிரி பன்றின்றாலும் இந்த பி போட்டு தான் அடிப்பீங்க, பன்றி. அதே மாதிரி அப்பத்துக்கும் டபுள் பி போட்டு இந்த அப்பம் அடிப்பீங்க. ஆனால் ஆம்பல் என்று சொல்லும் போது மட்டும் என்ன செய்வீங்க? ஆம்பல் என்றால் ஆம்பல், இந்த பி போட்டு என்ன செய்வீங்க? டைப் பண்ணுவீங்க. இந்த பி போட்டு என்ன செய்வீங்க? டைப் பண்ணுவீங்க. அப்ப இது ஆம்பல் என்று சொல்லும் போதே அங்க இந்த பி சவுண்ட் வருது. அப்ப இதுதான் என்ன பிள்ளைகள்? வேறுபட்டு ஒலிக்கிறது. அப்ப இதுல ஒரு பெரிய கஷ்டம் இல்லையே, இது நீங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு டஃப்பான ஒரு கேள்வி இல்லையே. இதை சொல்லி பார்த்து சும்மா கண்டுபிடிக்கலாம் தானே? ஓமா இல்லையா? சொல்லி பார்த்து நார்மலா கண்டுபிடிக்கலாம் தானே? ஓகே, சரி. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, இங்கண்ணா, இஞ்சண்ணா, இந்தண்ணா, உம்மண்ணா ஆகிய ஒலிகளை குறிக்கின்ற பொருத்தமான ஒலி வகை. இங், இஞ்ச், இந்த், இம். என்ன? இது நார்மலாவே தெரியும், இது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மெல்லின எழுத்துக்கள் என்று. வல்லின எழுத்துக்கள் என்றால் வெடிப்பொலி, மெல்லின எழுத்துக்கள் என்றால் மூக்கொலி. இந்த மூக்கொலியா இல்லையாண்டு எப்படி தெரியுமா பிள்ளைகள் கண்டுபிடிக்கிற? மூக்க பொத்திட்டு சொல்லி பாருங்க. அது சொல்ல கஷ்டமாக இருந்தால் அதுதான் மூக்கொலி. சொல்லி பாருங்க, இந்த இந்த 4 எழுத்தையும் மூக்க பத்தி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லேலுமாண்டு சொல்லேலுமா? சொல்லேலுதா யாருக்கும்? இல்ல. அப்ப அதுதான் மூக்கொலி. அதுதான் என்ன பிள்ளைகள்? மூக்கொலி. மருங்கொலி என்று சொல்றது பிள்ளைகள் 3 லகரத்தையும். மருங்கொலிகள் என்று சொல்றது என்ன? 3 லகரங்கள். சரியா? அதே மாதிரி வெடிப்பொலி என்று சொல்றது நம்மட வல்லின எழுத்துக்களை. அதே மாதிரி உரசொலி என்று சொல்றது என்னத்த? என்ன எழுத்து? டக்குன்னு கெட்டிக்கார பிள்ளைகள் சொல்லுங்க. உரசொலி என்று சொல்றது என்னத்த? வெரி குட். உரசொலின்னு சொல்றது சானாவ. அப்ப ஆடொலி என்று சொல்றது என்ன எழுத்த பிள்ளைகள்? ஆடொலி என்ன எழுத்து? ஆடொலி வருடொலி என்று 2 இருக்கு. ஆடொலி இந்தர, வருடொலி இந்த சின்னர. சரியா? ஆடொலி வந்து பெரியர, வருடொலி வந்து சின்னர. சரியா? அப்ப அதுல 2லையும் குழம்ப கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வார ஒரு விஷயம். சரியா? ஓகே. உரசொலி வந்து சானா, ச. இந்த சவ ஏன் உரசொலின்னு சொல்றோம் என்றால், இந்த ச என்று உச்சரிக்கும் போது நம்மட
நாக்கு வந்து உரசி சென்று காற்று ரெண்டு சைட்லயும் வெளியேறு. உரசி செல்றதாலதான் அது உரசொலி என்று வருது. சரியா? வெடிப்பொலி வந்து வல்லின எழுத்துக்கள். சரியா? கசட தப்பற வல்லின எழுத்துக்கள். அதுக்கு மேல குத்து வச்சீங்களா? சரி. வெடிப்பொலி வல்லின எழுத்துக்கள். சரி, பாருங்க. அடுத்தது வந்து மெய்மயக்கம் என்கிறதுல வந்திருக்கு. மெய்மயக்கம் என்கிறதுல என்ன பிள்ளைகள் வந்திருக்கு பாருங்க. பின்வருவனவற்றுள் 3 மெய்கள் அடுத்து மயங்கும் சொல். 3 மெய்கள் மயங்கி இருக்க. உங்களுக்கு தெரியும் மெய்மயக்கத்துல உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். நான் அதோடய விளங்கப்படுத்திட்டு போறேன். உடல்நிலை மெய்மயக்கம் என்றா பிள்ளைகள் ஒரே மெய் வந்து என்ன செய்யணும்? ரெட்டிச்சு இருக்கணும். ஒரே மெய் என்ன செய்யணும்? ரெட்டிச்சு இருக்கணும். இப்ப அக்காண்டா இதுலயும் இக்கண்ணா இருக்கி, அதே மெய் என்ன செஞ்சிருக்கு? திரும்பவும் வந்திருக்கு. சரியா? வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றா வேறொரு மெய்யோட என்ன செய்யணும்? மயங்கி இருக்கணும். இங்க பாருங்க, உம்மண்ணா இதுல உம்மண்ணா அதே உம்மண்ணாவோட மயங்காம உப்பண்ணாவோட என்ன செஞ்சிருக்கி? மயங்கிருக்கு. அப்ப இது வேற்றுநிலை மெய்மயக்கம். அது என்ன? வேற்றுநிலை மெய்மயக்கம். இது வந்து 3 மெய்கள் மயங்கி வாரது. 3 மெய்கள் மயங்கி வாரென்றால் இந்த இறண்ணா, இந்த இள்ளண்ணா, அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. என்ன பிள்ளைகள்? இன்னொரு எழுத்து இறண்ணா இல்லண்ணா இன்னொரு எழுத்து வரும். 3 மெய்கள் மயங்கி வாரென்றால் இன்னொரு எழுத்து இதாக வரும். என்ன எழுத்து? வெரி குட், ஈயண்ணா. சரியா? இந்த 3 எழுத்துக்கள் ஒரு சொல்லுண்ட இடையில வந்தால் அவை என்ன? 3 மெய்களாக என்ன செய்யும்? மயங்கி வரும். சரியா? இறண்ணா, இள்ளண்ணா, ஈயண்ணா. இந்த 3 மெய்கள் ஒரு சொல்லுண்ட இடையில வந்தால் அவை 3 மெய்கள் மயங்கிறதாக வரும். இந்த ஏதாச்சும் ஒன்று வந்தால் அது 3 மெய்கள் மயங்கிறமா என்ன செய்யும்? வரும். சரியா? அதை நீங்க பிரிச்சு பார்த்து கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க பிள்ளைகள், காக்கை என்று சொல்லும் போது இதுல ஒரு இக்கண்ணா இருக்கு, அதே மாதிரி இதுலயும் ஒரு இக்கண்ணா இருக்கு. அப்ப இது உடல்நிலை மெய்மயக்கம். சரியா? அதே மாதிரி வாழ்க்கை என்று சொல்லும் போது பாருங்க பிள்ளைகள், இதுல இல்லைன்னா இருக்கு, அதே மாதிரி ஒரு இக்கண்ணா இருக்கு, அதே மாதிரி இன்னொரு இக்கண்ணா இருக்கு. 3 மெய் இருக்கு. சரியா? 3 மெய் என்ன செய்யுது? இருக்கி. சரி, அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததை பாருங்க, சேர்க்கை. இந்த சேர்க்கையில பாருங்க ஒரு இறண்ணா இருக்கு, அதே மாதிரி இக்கண்ணா இருக்கு, இதுலயும் ஒரு இக்கண்ணா இருக்கு. அதே மாதிரி படற்கை, இதுலயும் ஒரு இறண்ணா, இக்கண்ணா, இக்கண்ணா, இங்கேயும் 3 மெய்கள் இருக்கி. அதே மாதிரி ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் வந்து உடல்நிலை மெய்மயக்கம் என்ன? கேள்வியை மாத்திட்டேனா? சாரி, கேள்வி 8வது கேள்விக்கு நான் 9வது கேள்வியை சொல்லிட்டேன் என்ன? 8வது கேள்வியா? சரியா? 3 மெய்கள் மயங்கி வார. சரியா? மயக்கம். சரியா? மயக்கம். சரி, மயக்கத்துல என்ன இருக்கி? ஒரு இயன்னா, ஒரு இக்கண்ணா, ஒரு இக்கண்ணா, 3. அண்ணல் இதுல 2 தான் இருக்கு, 2 இன்னனா இருக்கு. அதே மாதிரி பற்று இதுலயும் 2. அது மாதிரி வாழ்த்துல பாருங்க, ஒரு இல்லன்னா, ஒரு இத்தன்னா, இன்னொரு இத்தன்னா. சரி, நான் கேள்வி சொல்றேன். அதே மாதிரி வெட்கம், வெட்கத்திலையும் ஒரு இட்டனாவும் ஒரு இக்கண்ணாவும். இது ஒரு வேற்றுநிலை மெய்மயக்கமாக என்ன செய்யும்? வரும். 8வது கொஸ்டின் சொல்ல. ஓகே, 8வது கொஸ்டின் தான் இது. ஓகே, பின்வருவனவற்றில் 3 மெய்கள் அடுத்து மயங்கும் சொல். என்ன வரும்? யார் கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். மயக்கம் வராது. ஏன் மயக்கம் வராது தெரியுமா? மயக்கத்துல யானதன் இருக்கி, அது மெய்யெழுத்தாக நாம கொள்ற இல்ல. அது என்ன? மெய்யெழுத்தாக நாம கொள்ற இல்ல. ஏன் நான் அதை சொன்னேன் என்றால், என்ன மாதிரி யோசிக்கிற பிள்ளைகள் அதையும் எடுக்குங்கள், அதையும் என்ன இயன்னான்னு சொல்லி எடுக்குங்கள். அப்படி எடுக்கிற இல்ல. சரியா? அப்ப இந்த விட வரா, இந்த விட வரா, இந்த விட வரா, இந்த விட வரா, இந்த விட தான் என்ன செய்யும்? வரும். இதுக்கு நீங்க அந்த தியரியை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. இல்லன்னா, இறன்னா, ஈயன்னா வந்தா 3 மெய்கள் என்ன செய்யும்? மயங்கி வரும். அது மெய்யெழுத்தாக என்ன செய்யணும்? இருக்க வேணும். இப்ப என்ன மாதிரி அந்த மயக்கத்தை கண்டு மயங்குற ஆக்கள் இருப்பீங்க தானே? மயக்கத்தை கண்டு மயங்கி இருப்பீங்களே சில பேர். அதுலயும் யகரம் வந்திருக்கு தானே, அப்ப அதுவும் வருமண்டு. என்னத்த நூறா எக்ஸ்பிளைன் பண்ற? எப்படி கண்டுபிடிக்கிறேன்டாமா? 3 மெய்கள் மயங்கி வாரத்துக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்கு.
அதுல இல்லன்னா இர்ரன்னா இந்த இர்ரன்னா அதே மாதிரி ஈயன்னா சொல்லுண்ட இடையில இந்த 3 எழுத்துல ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அது என்ன செய்யும்? 3 மெய்களாக மயங்கி வரும். அது என்ன செய்யும்? 3 மெய்களாக மயங்கி வரும். சரி, அதே மாதிரிதான் அடுத்தது உடல்நிலை மெய்மயக்கம் கேட்டிக்கிறாங்க. ஆன்சரை சொல்லுங்க. உடல்நிலை சொல்லிட்டேன். ஆன்சர் என்ன? ஒரே மெய் பக்கத்துல பக்கத்துல வரணும். ஒரே மெய் என்ன செய்யணும்? பக்கத்து பக்கத்துல வரணும். வெரி குட். காக்கை. ஒரே மெய் என்ன செய்யணும்? பக்கத்துல பக்கத்துல வரணும். காக்கை. அதுல பாத்தீங்கன்னா இக்கண்ணா இக்கண்ணா. இங்க பாருங்க, இதுல 3 மெய் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 3 மெய், இங்கேயும் 3 மெய் இருக்கு. இந்த வருகை வராது. சரியா? அப்ப என்ன? காக்கை. முதலாவது ஆன்சர். சரி, கொஞ்சம் விடைய அவதானிச்சு ஆராய்ஞ்சுதான் நீங்க என்ன செய்யணும்? போட வேணும். அப்படி போட்டாதான் உங்களுக்கு என்ன கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. எடுத்தோம் கவுத்தோம் போட்டீங்கன்னா விடைய அங்க அப்படி போயிடும். ஒரு மார்க்ஸ்ன்னு நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா 20 மார்க்ஸும் அநியாயமா போயிடும். 10வது கொஸ்டின்ஸ் ராங் மாதிரி இருக்கு. ஓகே, பாப்போம். சரியா? ககரம் வேற்றுநிலை மெய்மயங்கில் வந்துள்ள சொல். ககரம் வேற்றுநிலையாக மயங்கி வந்திருக்கிற சொல். சரியா? ஓகே. என்ன? ககரம் உடல்நிலையாக மயங்காமல் வேற்றுநிலையாக மயங்கி வந்திருக்கிற சொல். உடல்நிலையாக மயங்காமல் வேற்றுநிலையாக மயங்கி இருக்கிற சொல். பாப்போம். வெட்கம், பக்கம், அங்கம், பட்கள், பக்தி. இதுல அங்கம், பட்கள், பக்தி, வெட்கம் கொஞ்சம் கேள்விகளதான். ஏன்னா வெட்கத்துல பாப்போம், விடைய ஆராய்ஞ்சு பாப்போம். நாம வெட்கத்துல பாருங்க, இட்டன்னா ஓட இக்கண்ணா என்ன செஞ்சிருக்கி? வேற்று நிலையாக மயங்கிருக்கு. பக்கத்துல உடல்நிலையாக மயங்கிருக்கு. அங்கத்திலையும் வேற்று நிலையாக மயங்கிருக்கு. பட்கள்லையும் வேற்று நிலையாக என்ன செஞ்சிருக்கி? மயங்கிருக்கு. பக்தியில என்ன செஞ்சிருக்கி? பக்தியில என்ன செஞ்சிருக்கி? ககரம் உடல்நிலையாக வந்திருக்கா வேற்று நிலையாக வந்திருக்கா? சொல்லுங்க பிள்ளைகள். பக்தியில உடல்நிலையாகவா வேற்று நிலையாகவா? அங்க உடல்நிலையாக வந்திருக்கு. சரி. ககரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல்லண்டு வந்திருக்கணும். ஏன்னா அப்படிதான் நினைக்கிறேன். சரியா? வேற்று மெய்மயங்க அது இல்ல. அந்த கேள்விய மாத்துங்க பிள்ளைகள். ககரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல்லண்டு வந்திருக்கேன். சரியா? ககரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல்லண்டால் வெட்கம், பக்கம், அங்கம், பட்கள், பக்தி. சரியா? வெட்கம் இதுல க சவுண்ட் தான். சரியா? கே சவுண்ட். பக்கம் இதுலயும் கே சவுண்ட் தான். அங்கம் என்று சொல்லும் போது என்ன? ஜி சவுண்ட். அங்கம். பட்கள் என்று சொல்லும் போது என்ன? கே சவுண்ட். பக்தி, பக்தி என்று சொல்லும் போது என்ன? பக்திக்கு எப்படி டைப் பண்ணுவோம் நாம? பக்திக்கு இங்கிலீஷால தங்கிலீஷால டைப் பண்றதுதான் பக்தி. இப்படிதானே பக்தி டைப் பண்ணுவோம். ஓமா இல்லையா? இந்த வேற்றுநிலை மைமை அந்த வேறுபட்டு ஒலிக்கிற சொல் வந்தா பிள்ளைகள் உடனே நீங்க என்ன செய்யணும்? நீங்க தங்கிலீஷ்ல டைப் பண்ணுவீங்களே, அத மாதிரி அந்த வேர்டை தங்கிலீஷ்ல டைப் பண்ணி விட்டுரு. சரியா? அப்ப என்ன ஆன்சர் வரும்? 3வது ஆன்சர் வரும். 3வது அங்கம். அதுல ஜி சவுண்ட் வருது. அங்கம் என்னது? ஜி சவுண்ட் வருது. 5வதுக்கு ஆன்சர் 4வது எருது. 6வதுக்கு 7வதுக்கு ஆன்சர் 3 மூக்குள். உரசொலி சானா. உரசொலி சானா. சரியா? வெரி குட். அந்த கேள்வி பிள்ளைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஒரு டேலண்ட் வேணும். சரியா? ஓகே. முதலாவது சொன்னது அஸ்ட்ரானா, அப்புறம் அஸ்ட்ரிக் சொன்னீங்க. சரியா? ஓகே. சரியா பிள்ளைகள்? அந்த இது 10வது கொஸ்டின்ஸ மாத்துங்க. அதுல ககரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். சரியா? வேற்றுநிலை மெய்மயக்கம் வந்திருக்கு. வேறுபட்டு ஒலிக்கிற சொல். சரியா? 11வது கேள்விய பாருங்க.
மொழிக்கு இறுதியில மட்டும் வினாப்பொருள் உணர்த்தி வருகின்ற எழுத்து. அதாவது மொழியின் இறுதியில மட்டும் வார வினா எழுத்து. சரியா? இதுக்கு ஒரு பாட்டு ஏயா முதலும் ஆ ஓ ஈற்றும் என்று ஒரு என்ன பாட்டுண்டு இருக்கு. ஏயா என்ன, எது, யார் அதெல்லாம் முன்னுக்கு வரும். சரியா? ஏன். சரி, அதே மாதிரி மொழிக்கு இறுதியில மட்டும் வார எழுத்து ரெண்டும் இருக்கு. சரியா? கடைசியா தான் வரும். என்ன எழுத்து? ஆவண்ணா ஓவண்ணா. ஏயா முதலும் ஆ ஓ ஈற்றும். சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏயா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஆவண்ணாவும் ஓவண்ணாவும் கடைசியில வரும். வந்தானா அவனோ என்று சொல்லும் போது ஓகாரம் கடைசியில வருது. வந்தானா என்று கேட்கும் போது ஆகாரம் என்ன செய்யுது? கடைசியில வருது. அது முதலாவதாக வராது, கடைசியா தான் என்ன செய்யும்? வரும். இது கிளியரா? மொழிக்கு இறுதியில மட்டும் வர வினாப்பொருள். சரியா? ஏ யா முதல். சரியா? ஏனாவும் யாவனாவும் ஏயா முதல் என்று சொல்றது. ஏயா முதலும் ஆ ஓ ஈற்றும். ஈற்று சொல்றது கடைசி. ஆவோ ஈற்றும். பாருங்க, திரும்ப திரும்ப அதே ரிப்பீட் கேள்வி இதெல்லாம் வருதானே. ஓகே, இது பேப்பர் 1ங்கிறதால பேசிக்கா போட்டுருக்காங்க உங்களுக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. சரி, இகரம் வேறுபட்டொலிக்கிற சொல். இப்பதான் சொல்லி தந்தேன் மேல. டக்குன்னு ஆன்சரை போடுங்க. பிள்ளைல ஒரு ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்களாம். வாங்க சொல்லுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இகரம் வேறுபட்டு ஒலிக்கிற சொல். இகரம் வேறுபட்டு ஒலிக்கிற சொல். சரியா? இப்ப நான் மேல சொல்லி தந்தேன், அதை வச்சு கொண்டு சொல்லி. என்ன பிள்ளைகள், ஆன்சரை போடுங்க. 11வதுக்கு ஆன்சர் 4வது ஆன்சர். சரியா? ஓகே, வெரி குட். சரியா? இப்ப நீங்க அதுல வந்த எழுத்துக்களை பார்க்கணும். இகரத்துக்கு பக்கத்துல வந்திருக்கிற எழுத்துக்களை பிரிச்சு பார்க்கணும். இதுல சானா இருக்கு. சரியா? இசையில சானா இருக்கு. இறையில இந்த இறனா இருக்கு. சரியா? இச்சன்னா இங்க இறன்னா. இடுப்புல இட்டனா இருக்கு. பக்கத்துல இருக்கிற எழுத்துன்னா இட்டனா. நிலத்துல பாம்புலானா இருக்கு. சரியா? இவர்ல வகரம் இருக்கு. சரியா? என்ன இவண்ணா இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லி தந்தேன்? அந்த எழுத்துக்கள் வந்தா இடையுயிராக ஒலிக்கும். நான் எழுத்துக்கள் தராத மற்ற எழுத்துக்கள் வந்தால் முன்னுயிராக ஒலிக்கும். அப்ப இதுல ஒரே ஒரு எழுத்து நான் தந்த எழுத்துல வந்திருக்கு, இடுப்பு. அப்ப இதுதான் என்ன பிள்ளைகள்? வேறுபட்டு ஒலிக்கிற சொல். வேறுபட்டு ஒலிக்கிற சொல். சரியா? ஓகேவா? ரிப்பீட் சொல்றேன். அதாம நான் அப்போது சொன்னேன் தானே, 3 சுழி இன்னன்னா, இட்டன்னா, கால் இல்லன்னா, மவ்வளவு இல்லன்னா, உயிரேறிய ரகரம். இந்த 5 எழுத்துக்களும் இகரம் ஈகாரம் எகரம் ஏகாரம் இந்த 4 உயிரெழுத்துக்களுக்கு பக்கத்துல வந்தால் அவை வேறுபட்டு ஒலிக்கும். அவை வேறுபட்டு ஒலிக்கும். மற்ற டைம்ல அவ நோமலா முன்னுயிராக என்ன செய்யும்? ஒலிக்கும் என்று சொல்லி தந்தேன். நீங்க அந்த இகரம் வேறுபட்டு ஒலிக்குதுன்னு உங்களுக்கு வந்தால் நீங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்தை வச்சு கொண்டு என்ன செய்யணும்? நீங்க அதை கண்டுபிடிக்கணும், அது வேறுபட்டு ஒலிக்குதா இல்லையா. சரியா? ஓகே, பாருங்க. திரும்பவும் அதே நான் ஃபர்ஸ்டுக்கு உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் வந்திருக்கு. உகரம் இதழ் குவியாது உச்சரிக்கப்படும் சொல். உகரம் இதழ் குவிஞ்சது, இப்ப இதழ் குவியாதது.
அப்ப இதழ் குவிஞ்சு வாரத ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? வெட்டணும். முயல் என்று சொல்லும் போது முழுமையாக என்ன செய்யுது? இதழ் குவியுது. அப்ப இந்த விடைய வெட்டுங்கோ. உமி என்று சொல்லும் போது இங்கேயும் உகரம் என்ன முழுமையாக உச்சரிக்குது. அப்ப இந்த விடைய வெட்டுங்கோ. புல் என்று சொல்லும் போது அங்க முதலாவதாக உகரம் இருக்கு, அதுவும் வராது. துடை என்று சொல்லும் போதும் அங்கு முகரம் முதலாவதாக இருக்கு, அப்ப அதுவும் வராது. இவ்வளத்தையும் நீங்க வெட்டினீங்க என்றால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரும்? கொக்கு. கொக்குங்கிறது என்ன பிள்ளைகள்? குற்றிய லுகரம். கொக்கு என்ன? குற்றிய லுகரம். இங்க கொக்கு என்று சொல்ல மாட்டோம், கொக்கு. நம்மளா கொக்குன்னு தான் சொல்லும். சரியா? அப்ப ஏன் இதுல இது வந்துச்சு? மேல நான் முதலாவதுக்கு புயல் வந்துச்சு என்று விளங்கினதா? இப்ப விளங்கினதா? ஓகே. அடுத்தது குற்றியலுகரத்துலதான் கேள்வி வந்திருக்கு. மென்றொடர் குற்றியலுகரமாக அமைவது. உங்களுக்கு தெரியும் குற்றியலுகரத்துல 6 வகை இருக்கு. வன்தொடர், இடைத்தொடர், மென்தொடர், உயிர்த்தொடர், நெடில் தொடர், ஆயுதத்தொடர் என்று இருக்கு. சரியா? சரி, அதுல மென்தொடர் மெல்லின எழுத்து பக்கத்துல வந்திருக்கு. குற்றியலுகரம் எப்படி பாக்குறேன்டால் கடைசி எழுத்து குசுடு துபுரு எல்லாம் முடியணும். குசுடு துபுருல முடியணும். அதுக்கு முதல் எழுத்துல இருக்கிற எழுத்தை வச்சு கொண்டுதான் அது என்ன வகைன்னு நாம் என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம். சரி, இப்ப பாருங்க, இதுல மென்தொடர் கட்டிக்கிறாங்க. மென்தொடர்ண்டா மெல்லின எழுத்துக்கள். சரி, கொஞ்சம் ஜூம் பண்றேன். இதுல பாருங்க மனசு. சரியா? சூக்கு முன்னால் என்ன இருக்கி? என்னன்னா இருக்கி. சரியா? வச்சிருப்போம். வயது, தூக்கு முன்னால் என்ன இருக்கி? யகரம் இருக்கி. கொக்கு இங்க இக்கண்ணா இருக்கு. மாடு இங்க டூனா இருக்கு. இது வராது, இது உங்களுக்கு தெரியும். நெடில் தொடர் குற்றியலுகரம் உண்டு. நெடில் தொடர் குற்றியலுகரம் உண்டு தெரியும். அதே மாதிரி வண்டு. வண்டுன்னு சொல்லும் போது இந்த 3 சொல்லினா வள்ளின எழுத்து. சரியா? அப்ப அதுவும் என்ன செய்யாது. சரி, ஓகே ஓகே. நான் மைக் விளங்குதா பிள்ளைகள்? கதைக்கிற விலங்குலன்னு சொல்றீங்க. ஓகே, சரியா? மனசு, வயது, கொக்கு, மாடு, வண்டு. வண்டு இதுல எதுனா மூக்கொலி. வண்டு வந்து மெல்லின எழுத்து. சரியா? வண்டு என்ன அந்த 3 சொல்லிலன்னா மெல்லின எழுத்து. மென்றொடர் குற்றியலுகரமாக அமைறங்கிறதான் கேட்டிருக்கு. உங்களுக்கு இதுல இன்னொரு 2 தெரியணும் தெரியுமா? இப்ப மனசு, வயது. இந்த மனசு வந்து டீச்சர் மெல்லின எழுத்து தானே, இந்த நானா மெல்லின எழுத்து தானே, ஏன் இது வராதுன்னு கேட்கிற சில பிள்ளைகள் இருக்கீங்க. உங்களுக்கு குற்றியலுகரம் என்றால் விதி என்ன தெரியுமா? தனி குற்றெழுத்தல்லாத வல்லின மெய்யின் மேல் உகரம் ஏறி வாரைதான் குற்றியலுகரம். இப்ப இது ஒரு தனி எழுத்தாக இருக்கக்கூடாது, ஒரு குற்றெழுத்தாகத்தான் என்ன செய்யணும்? இருக்கணும். சரியா? தனி குற்றெழுத்து அல்லாத வல்லின மெய்யின் மேல் உகரம் ஏறி வாரைதான் குற்றியலுகரம். அப்ப இந்த வயது அதே மாதிரி மனசு இது ரெண்டும் குற்றியலுகரம் இல்ல. குற்றியலுகரம் என்ன இல்ல. ஏன் குற்றியலுகரம் இல்லைன்றால் அதுதான் ரீசன். இது குசுடு பொருள முடிஞ்சிருக்கி, ஆனால் அதுக்கு முதல் எழுத்து ஒரு மெய்யெழுத்தாக என்ன செய்யல இல்ல. அதுக்கு முதல் ஈக்கிற எழுத்து என்ன? ஒரு மெய்யெழுத்தாக இல்ல. சரியா? இதுதான் ரீசன் அதுக்கான. விளங்குனதா? அப்ப என்ன வரும்? வண்டு. அப்ப என்ன வரும் பிள்ளைகள்? வண்டு. தனி குற்றெழுத்து அல்லாத வல்லினமையின் மேல் உகரம் ஏறிவாரைதான் குற்றியலுகரம். சரியா? 14வது கேள்வி ஓகேவா? அப்ப அடுத்தது 15வது கேள்வியை பாருங்க. மகர குறுக்கமாக அமைஞ்சு வருவது. உங்களுக்கு தெரியுமா? ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம். சரியா? அந்த மாதிரி நிறைய குறுக்கங்கள் இருக்கி, அதுல மகரம் வந்து குறஞ்சொலிக்கு. சரியா? குற்றியலுகரம் அதே மாதிரி தான். மகரம் தன்ற மாத்திரையில் இருந்து என்ன செய்யறா? குறஞ்சி ஒலிக்கிறதான் மகர குறுக்கம். சரியா? மகரத்துக்குரிய அந்த அரை மாத்திரை என்ன செய்யப்படும்? கால் மாத்திரையாக என்ன ஒலிக்கப்படும். சரியா? இதுல பாருங்க பல்துறை. பல்துறை. இந்த பல்துறையில பிள்ளைகள் ஏதாச்சும் மகரம் வருதா? அங்க மகரம் சம்பந்தப்படுதா எதுவும்? இல்லத்தானே? இல்ல.
அதே மாதிரி வைகை வைகையிலையும் மகரம் வந்து என்ன செய்யல, நம்மளுக்கு சம்பந்தப்பட இல்ல. மனரிக்கா இல்ல. சௌபாக்கியம் அதுலயும் என்ன, நம்மளுக்கு மகரத்தை காண இல்ல. அதே மாதிரி 5 அதுலயும் என்ன, மகரம் இல்ல. இது ஒரு அது ஒரு என்ன, வாழைப்பழத்தை வாய்க்குள்ள உரிச்சு தீத்திரமாய் ஒரு கேள்வி. உங்களுக்கு இங்காலெல்லாம் மகரமே கண்டு தரவே இல்லை. அதை வச்சுக்கொண்டே நீங்க 2வதுக்கு என்ன செய்யலாம், போடிலும். சொல்லுண்ட இடையில வகரத்துக்கு முன்னால வாரேதான் பிள்ளைகள். சொல்லுண்ட இடையில வகரத்துக்கு முன்னால வந்து என்ன செய்யும், இது மகரம் வந்து குறைஞ்சு ஒலிக்கும். ஒரு சொல்லுண்ட இடையில வகரம் வந்தால், வகரத்துக்கு முன்னால மகரம் இருந்தால் அந்த மகரம் வந்து என்ன செய்யும், குறைஞ்சி ஒலிக்கும். வரும் வண்டி, சரியா, வரும் வண்டி. அந்த மகரம் வந்து நல்லா அரை மாத்திரை இன்னும் கால் மாத்திரையா என்ன செய்யும், குறைக்கப்படும், குறைஞ்சு ஒலிக்கும். போகும் மனிதன், சரியா. அதே மாதிரி போன் 2 நகரம் வந்தால், போன் 2 நகரம் வந்தாலும் அது என்ன செய்யும், குறைஞ்சு ஒலிக்கும். மகரம் என்ன செய்யும், குறைஞ்சி ஒலிக்கும். 15வது கேள்வி ஓகேவா? பதிமூன்றாவதுக்கு ஆன்சர் வந்து 2வது ஆன்சர் தரும். வெரி குட் அஸ்ரானா, வெரி குட். தரும் வளவன், சரியா. தரும் வளவன் சொல்லும் போது அதுல வகரம் வந்திருக்கு. அப்ப வகரம் வந்தால் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற மகரம் என்ன செய்யும், குறைஞ்சு ஒலிக்கும், சரியா. குறைஞ்சு என்ன செய்யும், ஒலிக்கும். வெரி குட் ஹப்சா. போன் போலும், சரியா. ஓகே, சரி பிள்ளைகள், இன்னும் 5 கேள்வி தான் இருக்கே. 5 கேள்வியும் பார்த்தா முடிஞ்சு, சரியா. பதினாறாவது கேள்வியை பாருங்க. சரி, 16வது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் வினா சொல்லை மட்டும் குறிப்பிடுக. பின்வருவனவற்றுள் வினா சொல் மட்டும் குறிப்பிடுக. யானை, எமை, யாகம், யாங்கு, யாழ். ஆன்சரை போடுங்க டக்குண்டு. வினா சொல்ல கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட. இதுல இது வினா சொல். பாப்போம் யார் ஆன்சர் சொல்ற. வடிவா பார்த்து ஆன்சரை சொல்லுங்க. யானைண்டா என்ன பிள்ளைகள், நம்மட யானைய குறிக்கிற, நம்மட கால் வச்ச தும்பிக்கையுடைய யானை. யாகம் என்றால் என்ன, அந்த காட்டுல அந்த முனிதர்கள் செய்கின்ற தவத்தை தான் யாகம் என்று சொல்ற. யாழ் என்றா என்ன, அது ஒரு இசை கருவி. யாழ் என்றால் என்ன, அது ஒரு இசை கருவி, சரியா. எமை என்றால் என்னென்றால் அது ஒரு பெயர் சொல். எமை என்றால் எங்களை, எமை என்றால் எங்களை என்று குறிக்கிற ஒரு பெயர் சொல்லாக வரும். அதாவது மாற்று பெயர்ல ஒரு சொல்லாக வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க என்றால் யாங்கு. என்ன ஆன்சர், யாங்கு. வெரி குட். நிறைய பேர் 2வது ஆன்சர் சொல்லிக்கிறீங்க, பரவாயில்லை. மற்ற பிள்ளைகள் பரவாயில்ல, நிறைய பேர் 4ம் சொல்லியிருக்கீங்க. யாங்கு, யாங்கு என்றால் யாது, என்ன, அந்த மாதிரியான வினா தொனில வாருது யாங்கு. சங்க செய்யுள்கள்ல பாத்தீங்கன்னா இதை கண்டிருப்பீங்க. யாங்கு, நான் யாங்கு செய்தேன், சரியா. அந்த மாதிரி விடைகள் அந்த சங்க செய்யுள் பழங்கால தமிழ்ல இது பயன்படுத்தப்பட்டிருக்கு, சரியா. அப்ப எமை என்றால் எங்களை, என்ன, அந்த மாதிரியான பெயர் சொற்களோட வாரமாய் ஈக்கும், சரியா. அதாவது மாற்று பெயர்களோட வாரமாய் ஈக்கும், சரியா. இப்ப இதுல கிளியர், யாருக்கும் டவுட் இல்லையே. யாங்குண்டா என்ன, எதை, அந்த மாதிரியான வினா பொருள்கள்ல வரும், சரியா. ஓகே, அடுத்தது 17வது பாருங்க. பெய்து, மார்பு என்பன எவ்வகை குற்றியலுகரங்கள். வெரி குட். ஆன்சர் டக்குன்னு போட்டுட்டீங்க. பெய்து, மார்பு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்த பார்க்கணும். யகரம், இங்க ரகரம் இருக்கு. அப்ப இது 2ம் இடைத்தொடர் எழுத்துக்கள். அப்ப இது என்ன, இடைத்தொடர் குற்றியலுகரம். இது என்ன பிள்ளைகள், இடைத்தொடர் குற்றியலுகரம். இது சிம்பிள் தானே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அது பக்கத்துல இருக்கிற எழுத்த பார்த்து நீங்க அது இடைத்தொடரா, உயிர் தொடரா, நெடில் தொடரா, ஆயுதமாண்டு நீங்க என்ன செய்யணும், அந்த பக்கத்துல இருக்கிற குசுடுதுபுருக்கு முன்னால இருக்கிற எழுத்த பார்த்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரி,
அடுத்ததை பாருங்க பிள்ளைகள், ஒரு வித்தியாசமான கேள்வி. பின்வரும் செய்தி தலைப்புகள்ல பொருள் மயக்கம் அற்ற தலைப்பு, பொருள் மயக்கம் இல்லாத தலைப்பு. ஓகே, ஒரு ஆள் 2வது, ஒரு ஆள் 5வது, ஒரு ஆள் 3வது, ஒரு ஆள் 4வது. சரி, எல்லாம் சொல்றீங்க. சரியா? பாப்போம். இத நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு, பொருள் மயக்கம் 8ஆம் வினாக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கிளாஸ்ல. அதாவது 2 மாய் பொருள் தரும். சரியா? வாசிக்கிற மெத்தட்ல இருக்கீங்க பாருங்க. குண்டர்கள் குத்தி கொலை. சரியா? குண்டர்கள் வந்து குத்தி கொலை. அப்ப இதுல பாருங்க, குண்டர்கள் குத்தி கொலை, குண்டங்க அவங்களே குத்தி கொலை செஞ்சாங்களா, இல்லாட்டி குண்டங்க செத்து போயிட்டாங்களா என்று 2 பொருள் என்ன செய்யுது நம்மளுக்கு தருது. சரியா? குண்டர்கள் வந்து அவங்களே குத்தி கொண்டாங்களா, இல்லாட்டி குண்டர்களை வேற யாரும் குத்தி கொண்டாங்களா என்று நம்மளுக்கு கொஞ்சம் என்ன ஒரு கிளியர் இல்லாம இருக்கு. குண்டர்கள் குத்தி கொலை, யாரால அவங்க குத்தி கொலை செய்யப்பட்டாங்க, இல்லாட்டி அவங்களாவே அவங்கள குத்தி கொலை செஞ்சாங்களாண்டு ஒரு பொருள் மயக்கம். சரியா? அதே மாதிரி ஆசிரியரின் வீடுடைப்பு. சரியா? ஆசிரியரின் வீடுடைப்பு. என்ன பிள்ளைகள், இப்ப நான் இதுக்கு மைக் ஆன் பண்றேன், இதுக்கு நீங்க கொஞ்சம் கதைக்கணும். ஆசிரியரின் வீடுடைப்பு என்ன பிள்ளைகள், இது என்ன பொருளை தருது சொல்லுங்க. ஆசிரியரின் வீடுடைப்பு. இது என்ன பொருள்? ஆசிரியர வீடு உடைஞ்சுதா, இல்லாட்டி வேற என்ன பொருளை தருது இது? பிள்ளைகள் கதைக்கலாம், மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம். சரி, இது உடைஞ்சு. ஒரு பொருள்ல தான் மிஸ் வருது. ஓகே, என்ன பொருள்ல தான் கேட்கிறேன், என்ன பொருள்ல வருது? ஆசிரியருண்ட வீடு உடைப்பு. சரி, அப்படியே வச்சுக்கொள்வோம். ஆசிரியர வீடு உடைப்பு அப்படியே வச்சுக்கொள்வோம். சரியா? ஆசிரியர் வீடு உடைஞ்சது. ஓகே. சேயா கொலை வழக்கு. சேயா கொலை வழக்கு, இது என்ன பொருள்ல வருது பிள்ளைகள்? ஆ, பொருள் மயக்கம். சேயா கொலை வழக்கு, சேயா செய்த கொலைக்கு. ஓகே, வெரி. அதே மாதிரி ஆசிரியர் அடித்து வெளியேற்றம், இதுல என்ன? ஆசிரியர் அடித்து வெளியேற்றப்பட்டார். இதுல என்னென்றால் ஆசிரியர் பொருள் மயக்கம், ஆசிரியரை அடிச்சு வெளியேற்றினாங்களா, இல்லாட்டி ஆசிரியர் ஒரு மாணவருக்கு அடிச்சு அவ வெளியேறினாவா என்ற ஒரு பொருள் மயக்கம். 5வது பாருங்க, முல்லைத்தீவில் முக்கிய நபர் கைது. முல்லைத்தீவில் முக்கிய நபர் கைது, இது என்ன? முல்லைத்தீவில முக்கிய நபர் கைது. இப்ப இதை வச்சுக்கொண்டு சொல்லுங்க, இந்த முல்லைத்தீவில் முக்கிய நபர் கைது, இது என்ன? இது பொருள் மயங்கி இருக்கா, மயங்காம இருக்கா, என்ன மாதிரி? ஓகே, மயங்காமிக்கின்றலேன் மயங்காமிக்குன்னு சொல்றீங்க. முக்கிய நபர் ஒருத்தரை குறிப்பிட்டு காட்டிக்கிறதாலயா? ஓகே, முல்லைத்தீவுல முல்லைத்தீவில் கைது. என்னம்மா? மயக்கம் இன்னைக்கு தெரியாது. முக்கிய நபர் முல்லைத்தீவில் கைது. முக்கிய நபர் முல்லைத்தீவில் கைது, அப்படி சொல்றீங்களா? இப்ப நியூஸ்ல போய் பார்ப்போம் தானே, முல்லைத்தீவில் முக்கிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார், அப்படித்தானே வருது. அப்படியா? அப்ப இப்ப இதுல எல்லாம் சரி என்றால், அப்ப ஆசிரியரின் வீடுடைப்பு அது எப்படி பொருள் மயக்கம் வாரமாய் வரும் சொல்லுங்க. ஆசிரியரால வீடுடைக்கப்பட்டது. வெரி குட். ஆசிரியரால வீடு உடைக்கப்பட்டுச்சா, இல்லாட்டி ஆசிரியர் வீடு உடைக்கப்பட்டுச்சா என்றது என்ன பிள்ளைகள்? பொருள் மயக்கம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 5வது ஆன்சர், முல்லைத்தீவில் முக்கிய நபர் கைது. நியூஸ்ல வரும் தானே, முல்லைத்தீவில முக்கிய நபர் கைது. யாழ்ப்பாணத்தில் அப்படித்தானே வரும், யாழ்ப்பாணத்தில்
மாணவன் சித்தி இல்லாட்டி 3A பெற்ற மாணவன் அப்படித்தானே வாரே. இப்ப இது சரியான ஆன்சர். 5வது என்ன சரியான ஆன்சர். பொருள் மயக்கம் என்றால் 2 விதமான பொருள் உங்களுக்கு வாரமா இருக்கும். சரி, ஓகே. 19வது கேள்விய பாருங்க. அகராதி ஒழுங்குல அமையாத சொற்தொகுதி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சு இல்ல. இது நிறைய பேருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியாது. ஒன்று பிள்ளைகள் முதலாவது எழுத்தை வச்சு கொண்டு அது ஓர்டர் படி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இப்ப ஆனா ஆவண்ணா ஈனா அந்த ஓர்டர் படி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி உயிர்மை எழுத்து வருதென்றால் இப்ப காணா காவண்ணா அந்த ஓர்டர் படி இருக்குதான்னு பார்க்கணும். சில டைம் எல்லாமே ஒரு இதுல வரும். ஆனா 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 ஆனாலே அந்த 4 சொற்களும் வந்தால் அந்த அதுக்கு இருக்கிற பக்கத்து எழுத்தை பார்க்கணும். பக்கத்துல இருக்கிற அந்த மெய்யெழுத்தை என்ன செய்யணும் பார்க்க வேணும். சரியா? இதுதான் அந்த விதி, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அகராதி ஒழுங்குல அமைந்த சொல்லு கேட்டாங்கன்றால் ஒன்று ஃபர்ஸ்டுக்கு இருக்கிற எழுத்து என்ன செய்யணும். இங்க பாருங்க, க கா கி கி புறதான் கூ வருது. சரியா? அதே மாதிரி ஃபர்ஸ்டுக்கு இருக்கிற எழுத்து எல்லாம் ஒண்டா வந்துச்சுன்றால் அதுக்கு பக்கத்துல இருக்கிற எழுத்து என்ன செய்யணும் பார்க்க வேணும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற மையெழுத்து அல்லது உயிர்மை எழுத்து என்ன செய்யணும் பார்க்கணும். சரி, இப்ப இதுல உங்களுக்கு கேட்டது அகராதி வடிவில் அமையாத சொல். இதுல பாருங்க, கானா காவனா கீனா கீயனா புறோ கூனா கூனா இது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ச சா சி சி அங்காலதான் சே சோ வருது. அப்ப இதுவும் அமைஞ்சிருக்கு. இங்க வ வா வி வி அங்காலதான் வே, இதுவும் சரியா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, ந நா நீ நீ நூ, இதுவும் என்ன செஞ்சிருக்கு சரியாக அமைஞ்சிருக்கு. அப்ப 2வது தான் என்ன பிள்ளைகள் சரியாக அமைய இல்லை. இங்க பாருங்க, இங்க பீனா புறவு மையன்னா புறவு சோனா புறவு மேனா திரும்ப நானா, இது என்ன அகராதி ஒழுங்குல முதலாவது எழுத்து என்ன செய்யல அமையவில்லை. சரியா? அப்ப இப்ப விளங்குது அகராதி ஒழுங்குல அமைஞ்சது அமையாதது கண்டுபிடிக்கணும் என்றால் அந்த முதல் எழுத்து அதே மாதிரி அதுல பக்கத்து எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கும். சரியா? எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி வந்தால் அதோட பக்கத்து எழுத்தை வச்சு என்ன செய்யணும் கண்டுபிடிக்க. சரி, ஓகே ஓகே. 20வது ஆன்சரை போடுங்க பாப்போம். பொருத்தமான இணைப்பு. இங்குள்ள பூஞ்செடிகளில் உள்ள பூக்களை பிடுங்குவதோ அங்கால கிளைகளை ஒடிப்பதோ தண்டனைக்குரிய குற்றம். கிளைகளை ஒடிப்பதோ தண்டனைக்குரிய குற்றங்கள் அல்லது கிளைகளை ஒடிப்பதோ தண்டனைக்குரிய குற்றம். அத்துடன் என்ன வரும்? இங்குள்ள பூச்செடிகளில் உள்ள பூக்களை பிடுங்குவதோ கமா போட்டிருக்கிறாங்க. கமா என்ன செஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. கமா போட்டா அல்லதோ அத்துடனோ வருமா? கெட்டிக்கார பிள்ளைகள் சொல்லுங்க. கமா போட்டா அல்லதோ வருமா? மாட்டாது. அப்ப இவ்வளவு போய் வெட்டுங்க, இந்த 3ஐயும் விடையும் வெட்டுங்க. இப்ப சொல்லுங்க, கிளைகளை ஒடிப்பதோ தண்டனைக்குரிய குற்றங்கள் என்ன வரும்? குற்றங்கள் 2வது குற்றமா குற்றங்கள்? குற்றங்கள் குற்றங்களா? ஷூரா? இந்த வாக்கியத்துல 2 விஷயம் சொல்லப்பட்டதுனாடி பன்மையில அந்த வாக்கியம் முடிவடையும். அதை குற்றங்கள். வெரி குட். இங்குள்ள பூஞ்செடிகளில் உள்ள பூக்களை பிடுங்குவதோ கிளைகளை ஒடிப்பதோ தண்டனைக்குரிய குற்றங்கள். தண்டனைக்குரிய குற்றங்கள் ஆகும். சரி, அங்க ஒரு விஷயம் இல்லையே. ஒன்று பூக்களை பிடுங்கிறது ஒரு விஷயம், கிளைகளை ஒடுக்கிறது இன்னொரு விஷயம். சரியா? அப்ப அதென்ன ஒரு தண்டனைக்குரிய குற்றங்கள் ஆகும். அது என்ன தண்டனைக்குரிய குற்றங்கள் ஆகும். ஓகேவா? அப்ப 20 கேள்வி விளங்கினதா? 17வது ஆன்சர் கொஞ்சம் சொல்லுங்க. 17வது ஆன்சர் இடைத்தொடர் குற்றியல் உகரம். 17வதுக்கு இடைத்தொடர் குற்றியல் உகரம். எத்தனதுக்குமா? 8வதுக்கு 3 மேகல் மயங்கி வாரது. 4வது வாழ்த்து. சரியா? ஓகே. இதுல மிச்ச பேப்பரை நம்மளோட பேமெண்ட் கிளாஸ்ல என்ன செய்வோம், அடுத்தடுத்து அந்த சுருக்கம் அதே மாதிரி கட்டுரை எழுதுறை அதே மாதிரி 8ஆம் வினா அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன செய்வோம் பார்த்து நம்மளோட பேமெண்ட் கிளாஸ்ல பார்த்துக்கொள்ளும். அப்படி நீங்க பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறேன்டா அந்த டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் ஆகிக்கொள்ள. சரியா? ஓகே. எனக்கு அடுத்த கிளாஸஸ் இருக்கு. சரி சரியா? அடுத்த கிளாஸஸ்ல சந்திப்போம்.